பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே 6ஆம் தேதி முதல் மே 12ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். 7/5/2024 சர்வ அமாவாசை வருகிறது. அமாவாசை அற்புதமான ஒரு நாள். நீங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணலாம். வீரராகவலு திருவள்ளுவர் அருகில், சென்னைக்கு அருகில் திருவள்ளுவரில் வீரராகவலு பெருமாள் இருக்கார். அன்றைக்கி சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நன்றி. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புலர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இப்போது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கும் பாருங்கள். சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ராகு பகவான் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார், உத்தியோகஸ்தானத்தில். உங்களை பொறுத்தவரையிலையும் குரு 11ல் இருந்த குரு பகவான் இப்போ அவர் 12க்கு வந்துட்டார். இருந்த போதிலும் உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை. அவர் எங்கெங்கே பார்க்க போகிறார் பாருங்கள். உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்கள் 4ஆம் இடத்தை குரு பார்த்தால் ரொம்ப ரொம்ப அற்புதங்க. வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்கலாம். சொத்து பத்து வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், இல்லை ஃப்ளாட்டு வாங்கணும், இல்லை வீடு கட்டணும், இப்படி எந்த ஒரு அபிலாஷை இருக்கிறதோ உங்களுக்கு அந்த அபிலாஷைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். 4ஆம் இடத்துல கேது இருந்து கெடுத்திருந்தார் இது நாள் வரைக்கும். இப்போவும் கேது இருக்கார், ஆனால் குரு பார்வையில் இருக்கார். அப்போ தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் சரியாக ஆகிடும். இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தது. இப்போ அவங்க சகஜ நிலைக்கு, சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு. தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தது. வண்டி வாகனங்கள் வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு சரியாக போகலை. வண்டி வாகனங்கள் செலவு வச்சது. மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படித்தாங்க, ஒன்றும் எந்த குறையும் கிடையாது. உங்கள் சுகஸ்தானமும் கெட்டுது. உங்களுக்கு பிபி சுகர் எகிரிச்சு. நீங்கள் பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அதை ஒரு ஜஸ்ட்டு ஒரு வாரத்திலே காலி ஆகக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான செலவுகள் வரும். அது திடீர்னு பார்த்தா ஒயர் கட் ஆகிடுச்சு, ஒயர் மாற்றணும், கேபிள் மாற்றணும். இல்லை அப்படின்னாக்கா ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணும், உடஞ்சிடுச்சு. இப்படி எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு செலவாகிறது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு மன உளைச்சலும் ஏற்படும், தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். பிபி சுகர் எகிரி அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இந்த 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம். அப்போ அந்த இடத்த குரு பார்க்குறாருன்னு சொன்னால் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள். இது நாள் வரைக்கும் சனி பார்த்துருந்தார். சனி பார்த்து ரொம்ப பிரச்சனையை கொடுத்தார். இப்போ பாருங்கள், சனி இப்போவும் பார்த்துட்டு தான் இருக்கார், ஆனால் குரு பார்வை கோடி நன்மை. அப்போது உங்களுக்கு எதிரிகளால் இது நாள் வரைக்கும் பிரச்சனை இருந்தது. இப்போ எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லைங்க,
உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான நல்ல ஒரு பணியாட்கள் கிடைப்பாங்க வேலைக்கு. கோர்ட்டில் கேஸு தான் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல விருப்பம் உள்ளவராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இப்போ உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கங்க. போகணும்னு ஒரு அமைப்பு ஜனனகால ஜாதகம் சொல்லுதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கண்டிப்பாக கிளம்பலாம். சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். இந்த 7ஆம் இடத்து அதிபதி குரு 12க்கு வந்துட்டார். இந்த 7க்குடையவன் 12 அப்படின்னா 7ங்கிறது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அது போய் 12ஆம் இடம் வந்துட்டாருன்னா அப்போ மனைவியால் செலவினங்கள் ஏற்படும். அவங்களுக்கு ஏதோ தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். மனைவியால் செலவு, அதாவது மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நண்பர்களால் கூட சில செலவினங்கள் ஏற்படும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமாக 8ஆம் இடம் வருவதால் இந்த வரா கடன்கள் இருக்கும் இல்லையா, உங்கள் தொழில் பண்ணுற இடத்துல இது எங்கெங்கே கொடுக்க போகிறாங்க இவங்கெல்லாம், ரொம்ப எத்தனையோ வருஷம் ஆகிப்போச்சு இதெல்லாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தா அவங்க தேடி கொடுப்பாங்க. வரா கடன்கள் 1-2 வசூலாகக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் சிவனை வழிபாடு செய்யுங்க. சிவ கடாட்சத்தால் உங்களுக்கு இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது. 10ஆம் இடத்துல ராகு தொழிலை விரிவாக்கம் பண்ணுவார். நம்பி தொழிலில் கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தி ஆகும். மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும். அதே நேரத்தில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம். சூரியன் 3ஆம் இடத்து அதிபதி. சூரியன் 11ல் இருந்து தந்தையால் அனுகூலங்கள் இருக்கும். ஆனால் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம். சனி பார்வை இருக்கிறதால அரசியல்வாதிகளுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கு 5க்குடைய சுக்கிரன் 11ல் இருக்கார். பிள்ளைகளால் அனுகூலங்கள், ஆனால் சனி பார்வை இருக்கிறது. சில தர்ம சங்கடங்கள் ஏற்பட்டு பிறகு அது சரி செய்யக்கூடிய அமைப்பு. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்குகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.